எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஜனவரி 9, 2026 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கும் மார்க்கெட்ல பிரஷர் அப்படிங்கிறது இருந்தது. நேத்து மார்க்கெட் 1% மேல கரெக்டா இருந்தது அந்த அமெரிக்காவோட டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம். இன்னைக்கும் மார்க்கெட் 200 பாயிண்ட் கிட்ட கரெக்டா இருக்கு. சோ இந்த வீக்ல 5 நாளுமே மார்க்கெட் நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு வாரத்துல மட்டும் 2.35% கிட்ட மார்க்கெட் கரெக்டா இருக்கு. 600 பாயிண்ட் டவுன் ஆகி 25,683 அப்படிங்கிற ரேஞ்சில இருக்கு. சோ அனலிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த வீக்னஸ் பெர்சிஸ்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் இருக்கு. சோ டெக்னிக்கல் சைடா நம்ம பார்த்தோம்னாலுமே இந்த 25,500 அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் சப்போர்ட்டா இருக்கு. சோ அதையும் உடைச்சிச்சு அப்படின்னா இன்னும் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே சமயத்துல அப்வர்ட் மூவ்மெண்ட் அப்படின்னா 26,000 ஒரு ரெசிஸ்டன்ஸா பாக்குறாங்க. சோ அதை கிராஸ் பண்ணும்போது தான் பாசிட்டிவா மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கேயுமே டெக்னிக்கலா ஒரு பியரிஷ் சென்டிமெண்ட் தான் இருக்கு. 60,000 பாயிண்ட்டுக்கு மேல பேங்க் நிஃப்டி போயிருந்தது. அங்க இருந்து திரும்ப கரெக்ட் ஆகி 69,000 பாயிண்ட்டுக்குள்ள வந்துருச்சு. அதே மாதிரி இந்தியாவோட அந்த வலட்டாலிட்டி இண்டெக்ஸ் ஆன விக்ஸும் 1 மந்த் ஹைல இருக்கு. சோ இது எல்லாமே இந்த அமெரிக்காவோட டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்கு. சோ அதனால நிப்டி 50யோட டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது அடுத்த வாரமும் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமா இருக்கு. அதே சமயத்துல கோல்டு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இன்னைக்கு $4,470 ஒரு அவுன்ஸ் இருக்கு. சோ இது கடந்த ஒரு 15-20 நாளாவே அந்த 4,350 இருந்து 4,500 அப்படிங்கிற ரேஞ்சில ஆசிலேட் ஆயிட்டே இருக்கு. ஒரு நாள் கெயின் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ல கொஞ்சம் குறைக்கிறாங்க. இதை நம்ம எப்ப கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபெட் லாஸ்டா ரேட் கட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 15-20 டேஸ் $4,200 அப்படிங்கிற ரேஞ்சில ஆசிலேட் ஆயிட்டே இருந்தது. சோ அந்த வீடியோலயே நம்ம சொல்லியிருப்போம், ஃபெட் ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன் சைடா மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதே தான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. இந்தியாலேயே இன்னைக்கு 22 கேரட் கோல்டு 50 ரூபா கிராமுக்கு கெயின் ஆகி 12,800 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில இருக்கு. கோல்டு பீஸ் 113 ரூபாய் அப்படிங்கிற கணக்குல இருக்கு. சோ இப்பவுமே கோல்டு ஒரு அக்குமுலேஷன் பேஸ்ல இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் வீக்கா இருக்கு. 1 இயர் ரிட்டர்ன் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிப்டில பெருசா கிடைக்கல. அப்படிங்கிறப்ப நம்ம போர்ட்போலியோல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கோல்டு இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது நம்ம போர்ட்போலியோவை கொஞ்சம் டிஃபென்சிவா வச்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். சோ கோல்ட நான் எப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நான் கோல்டு பீஸா இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அடுத்து இன்னைக்கு ரிப்போர்ட் ஒன்னு வந்திருக்கு. சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெவலப்டு மார்க்கெட்லயும் சரி எமர்ஜிங் மார்க்கெட்லயும் சரி கோல்டு ஸ்டாக்ஸ் பீட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2000 இருந்து கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு. சோ இது ஒரு 23 வருஷ டேட்டா. சோ ஸ்டார்டிங் பாயிண்ட் 2000 வச்சு பார்க்கும்போது கோல்டு அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதனால கோல்ட்ல மட்டுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அசட்டை டைவர்சிஃபை பண்ணணும். கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது எவ்வளவு தப்பு அப்படிங்கறத இந்த ரிப்போர்ட்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து மார்க்கெட்ல பாசிட்டிவா ஒரு மூவ்மெண்ட் இல்லாததுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த ட்ரேட் டீல் பத்தின ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டே நமக்கு கிடைக்கல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அப்டேட் வரது அப்படிங்கிறது நின்றுச்சு. சோ இப்போ புதுசா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவோட காமர்ஸ் செக்ரட்டரி இந்தியாவோட ட்ரேட் டீல் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மோடி ட்ரம்ப்புக்கு கால் பண்ணி அது சம்பந்தமா பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, 2025ல ட்ரம்ப்பும் மோடி 8 டைம்ஸ் பேசியிருக்காங்க. சோ பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு இந்தியா சைட்ல இருந்து ஒரு கிளாரிபிகேஷன் வந்திருக்கு. சோ இதுல வெளியிருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு இடையிலுமே இந்த டீல் சம்பந்தமா ஒரு டெட்லாக் சிச்சுவேஷன் இருக்கு. சோ கூடிய சீக்கிரம் இந்த டீல் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் செக்டர்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி இந்த 50% டாரிஃப்லயே பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இப்போ இந்த 500% வரைக்கும் போடலாம் அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க மேல இருக்கிற பிரஷர் அப்படிங்கிறது மவுண்ட் ஆயிட்டே இருக்கு. சோ ட்ரேட் டீல் டிலே ஆச்சு அப்படின்னா அந்த செக்டார்ஸ் மேல இருக்கிற பிரஷர் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதே சமயத்துல அனலிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 500% டாரிஃப் அப்படிங்கிறது ஒரு பிரஷர் டாக்டிக்கா தான் பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ரஷ்யா தனிமைப்படுத்தணும். சோ அங்க இருந்து ஆயில் வாங்குற இந்தியாவையும் சைனாவையும் அவங்க கூட ட்ரேட் இல்லாம வைக்கிறதுக்காக தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்களே தவிர இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமா இருக்காது அப்படிங்கறத அனலிஸ்டோட டேக்கா இருக்கு. பட் ஆனா ட்ரம்ப் என்ன பண்ணுவாரு அப்படிங்கறத நாம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அடுத்து இந்த 2025ல எல்லா மெட்டல்ஸுமே பெரிய ரேலி கொடுத்திருந்தது. அதே மாதிரி தான் காப்பரோட பிரைஸ் அப்படிங்கிறது ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கு. அதுக்கான காரணமே இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காப்பரோட ப்ரொடக்ஷனை விட டிமாண்ட் அப்படிங்கிறது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏஐல நடந்த ஒரு பயங்கரமான ஒரு டிமாண்டும், அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸ் செக்டர்ல எல்லா கண்ட்ரீஸ்மே ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணங்காட்டியும் காப்பரோட தேவை அப்படிங்கிறது வேர்ல்ட் லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இதனாலதான் காப்பரோட பிரைஸ் இப்ப ஆல் டைம் ஹைல இருக்கு. இதோட தேவை அடுத்தடுத்து தொடர்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அடுத்தது இன்னைக்கு மார்க்கெட்ல ஸ்டாக் ரிலேட்டட் அப்டேட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அசோக் லைலாண்ட் வந்து இன்னைக்கு 1.76% வந்து கெயின் ஆயிருக்கு. சோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து உத்தரப்பிரதேஷ்ல வந்து ஒரு பிளான்ட் பஸ் பிளான்ட் வந்து பண்ண போறோம், அதுக்கு வந்து 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அசோக் லைலாண்ட் வந்து இந்த கமர்ஷியல் வெஹிக்கல் செக்மெண்ட்ல ஒரு நல்ல கம்பெனி. அவங்களோட ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதே சமயத்துல growth-ம் வந்து எதிர்காலத்துல நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஆனா வேல்யூவேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹையா இருக்கு. 34 பிஇக்கு மேல இருக்காங்க. சோ இது செக்டார்லயே வந்து அதிகமான பிஇ இருக்கிற ஒரு கம்பெனியா இருக்கு. சோ அதனால இப்போதைக்கு இந்த ஷேர்ல வந்து நான் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். வெயிட் பண்ணி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல கொஞ்சம் கம்மி பிரைஸ் நமக்கு கிடைச்சா வந்து அசோக் லைலாண்ட்ல வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். அடுத்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்கான மணப்புரம் பினான்ஸ்ல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. மணப்புரம் ஒரு 140 ரூபா கிட்ட ரொம்ப நாளா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த பெயின் கேபிட்டல் என்னைக்கு மணப்புரம் பினான்ஸ் வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்ண போறோம், அதுல ஒரு மெஜாரிட்டி ஸ்டேக் வந்து நாங்க வாங்க போறோம் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்ப இருந்தே வந்து மணப்புரம் பினான்ஸ் வந்து ரன் ஆயிட்டே இருந்தது. இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதனால இன்னைக்கு 8% கிட்ட மணப்புரம் பினான்ஸ் கீழே விழுந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பெயின் கேபிட்டல் ஒரு மெஜாரிட்டி ஸ்டேக்கை வந்து அக்யூர் பண்றதை வந்து இதுக்கு முன்னாடி செபியும் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து மூணாவதா கிளியர் பண்ண வேண்டிய ஆள் அப்படிங்கிறது வந்து ஆர்பிஐ. ஸோ இப்போ ஆர்பிஐ வந்து அதை கிளியர் பண்ண மாட்டாங்க, அதுல வந்து ஒரு சில அப்ஜெக்ஷன்ஸை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த அக்விசேஷனுக்கு அப்புறம் பெயின் கேபிட்டல் கிட்ட வந்து 44% கிட்ட வந்து ஹோல்டிங் போயிடும். சோ அவங்க வந்து ஒரு மேஜர் ஷேர் ஹோல்டரா வந்துருவாங்க அப்படிங்கிறதுனால இது சம்பந்தமா ஆர்பிஐ வந்து ஒரு சில கன்சர்ன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. சோ இந்த ரிப்போர்ட்னாலதான் மணப்புரம் பினான்ஸ் இன்னைக்கு 8% வந்து கரெக்டா இருக்கு. பட் இது வந்து கோல்ட் லோன்ல நல்லாவே வளர்ந்துட்டு வர கம்பெனி. சோ இந்த இஷ்யூ வந்து ஒரு ரெகுலேட்டரி இஷ்யூ அப்படிங்கிறதுனால இது சார்ட் அவுட் ஆயிடும் அப்படிங்கிறது தான் நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து நேற்று வீடியோல நம்ம வந்து பெல் வந்து 10% லோயர் செக்யூரிட்டி அடிச்சிருந்தது. இந்தியன் கவர்மெண்ட் டெண்டர்ஸ்ல வந்து சைனா கம்பெனிஸ் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அலோவ் பண்ண போறாங்க கவர்மெண்ட். அதனால வந்து 10% டவுன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு ஒரு மேஜர் ஆர்டர் வந்து அவங்க வின் பண்ணதா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால ஒரு 3% வந்து அப்பா இருக்கு. அதே சமயத்துல இந்த ஷேர் வந்து நான் வந்து பர்சனலா கன்சிடர் பண்றது இல்ல. அடுத்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுல ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த டிசம்பர்ல எஸ்ஐபி இன்ஃப்ளோ அப்படிங்கிறது 31,000 கோடியா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நவம்பர்ல 28,000 கோடி இருந்தது. ஸோ அது வந்து 31,000 கோடியா வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதே சமயத்துல ஸ்டாப்பேஜ் ரேஷியோ அப்படிங்கிறது 85% வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ சிப்பை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல நிறைய சிப் வந்து கட் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து டேட்டா சொல்லுது. மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றவங்களா இருந்தா மார்க்கெட் இந்த மாதிரி பிளக்சுவேஷன் டைம்ல எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது தான் வந்து நல்லது. அதை தொடருங்க. அதை நிறுத்தினீங்க அப்படின்னா மார்க்கெட்ல எப்ப ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அப்ப வந்து நீங்க அதை மிஸ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரிசர்ச் பண்ணலாம், அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எப்படிப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட், எதுல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு சோ அதுக்கப்புறம் நம்ம எஸ்ஐபி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டோட நியூஸ் அப்டேட்டட் பிளக்சுவேஷன்ஸ்க்காக எல்லாம் வந்து எஸ்ஐபி நிறுத்துறது அப்படிங்கிறது நம்மளோட லாங் டர்ம் காம்பவுண்டிங்க வந்து எந்த விதத்திலும் வந்து நமக்கு வந்து உதவாது. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்கௌண்டிங் இஷ்யூஸ் அப்படிங்கிறதா பக்கமா அந்த பேங்க்ல இருந்த ஒரு பெரிய பிரச்சனையே. சோ அதை சார்ட் அவுட் பண்றதுக்காக அந்த போர்டை வந்து நாங்க பெருசாக்க போறோம், நிறைய பேரை உள்ள கொண்டு வந்து கவர்னன்ஸ் வந்து பெட்டரா கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஷேர்ல பெருசா எந்த மூமெண்ட்டும் இல்ல. நான் 2-3 வீடியோக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இப்போதைக்கு நான் இண்டஸ்இண்ட் பேங்க்ல இருந்து வந்து எக்ஸிட் ஆயிருக்கேன். நான் வந்து இந்த பேங்க்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டு இந்த ஒரு வாரத்துல நிஃப்டில பெருசா கரெக்டான ஷேர் அப்படிங்கிறது HDFC பேங்க். சோ அதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத பார்த்து அதுல வந்து நான் கொஞ்சம் வந்து இந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சோ இதுதான் வந்து நான் பர்சனலா எடுத்திருக்கிற ஒரு கால் அப்படிங்கிறது. அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்ல ஐபிஓ ரிலேட்டடா வந்து அப்டேட் இருக்கு. பாரத் கோக்கிங் கோல், அதாவது கோல் இந்தியாவோட ஒரு சப்சிடரி, அவங்களோட ஐபிஓ வந்து ஓபன் ஆயிருக்கு. ஓபன் ஆன கொஞ்ச நேரத்திலே வந்து பயங்கரமான சப்ஸ்கிரிப்ஷன், மிட் ஆஃப்டர்நூன்ல வந்து 6 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருந்தது. எல்லா அனலிஸ்டுமே வந்து இதுல அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து பர்சனலா இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறது இல்லை. ஏன்னா இதோட பேரண்ட் கம்பெனியான கோல் இந்தியாவோட ஐபிஓ பிரைஸ் கிட்டே தான் வந்து இப்ப வரைக்கும் அந்த ஷேர் வந்து இருக்கு. அது லிஸ்ட் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. சோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து பெருசா growth இருக்காது, டிவிடெண்ட்காக மட்டும்தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். அதுவுமே இவங்க எப்படி வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க, எப்படி டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கறத லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பொறுத்திருந்து பார்த்து வந்து நம்ம வேணா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது செக்டார் வைஸ் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்க்ஸ் வந்து அவங்களோட Q3 அப்டேட்ஸ்லாம் வந்து நல்லாவே கொடுத்திருந்தாங்க. கிரெடிட்டும் டெபாசிட் ரெண்டுமே வந்து டபுள் டிஜிட்ல growth ஆயிருந்தது. அதே சமயத்துல அவங்களோட ப்ராஃபிட் growth அப்படிங்கிறது சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பிரஷர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுக்கு அப்புறம் அவன் கடன் கொடுக்குற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பேங்க்ஸ் வந்து குறைச்சே ஆகணும். அதே சமயத்துல டெபாசிட்ஸை மொபிலைஸ் பண்ண முடியாம இருக்கிறதுனால அந்த சைடு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்களால கட் பண்ண முடியல. சோ அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பிரஷர்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பேங்க்ஸ்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, கோல்ட் லோன் செக்மெண்ட்ல இதுக்கு முன்னாடி NBFCs தான் வந்து பயங்கரமான ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 40% 38% லோன் தான் வந்து பேங்க்ஸ் கிட்ட இருந்தது கோல்ட் லோன் ரிலேட்டடா.
மீதி எல்லாத்தையுமே வந்து என்பிஎஃப்சிஸ் தான் வச்சிருந்தாங்க. இப்போ கடந்த ஒரு 5 வருஷத்துல பேங்க்ஸோட கோல்ட் லோன் ப்ரொபல் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 50-50 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பேங்க்ஸும் என்பிஎஃப்சிஸும் வந்து கோல்ட் லோன்ஸ்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆட்டோமொபைல் செக்டர்ல ஒரு அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னா BMW வந்து இந்தியாவில நாங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2026ல மட்டும் நாங்க 27 வெஹிக்கிள் கிட்ட லான்ச் பண்ண போறோம். அதுல ஒரு வெஹிக்கிள் வந்து இவி வெஹிக்கிள், ஒரு டைம் சார்ஜ் பண்ணா 800 கிலோமீட்டர் போற அளவுக்கான ஒரு வெஹிக்கிள் நாங்க லான்ச் பண்ண போறோம். நாங்க வந்து யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லக்ஸுரி காரை வந்து பை பண்றாங்களோ அவங்க மேல பெட் பண்ணி எங்களோட மார்க்கெட்டை வந்து எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியால மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுல ஃபிளெக்ஸி கேப்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது 2025 வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சோ அந்த ஃபிளெக்ஸி கேப்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்றதை குறைச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு முன்னாடி 15% 16% இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் வெறும் 13% ஹோல்டிங் தான் வந்து மிட் கேப் வச்சிருக்காங்க. சோ அவங்க மிட் கேப்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டு லார்ஜ் கேப் பக்கம் மூவ் ஆகுறாங்க அப்படிங்கறத டேட்டா வந்து நமக்கு சொல்லுது. அதே மாதிரி இந்த டிசம்பர்லயும் வந்து ஃபிளெக்ஸி கேப் அப்புறம் கோல்ட் ETF இது ரெண்டுலயும் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா வந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிசம்பர்ல ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 1.45% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து நவம்பரை விட அதிகம். நவம்பர்ல 0.8 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ டிசம்பர்ல ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்ப்பா இருக்கு. அடுத்து ரிலையன்ஸ் அவங்க வந்து ஜியோ IPO வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது ரிலேட்டட் ஒரு அப்டேட் இருக்கு. இந்த 2026ல வரப்போற IPOல 2.5% வந்து பப்ளிக் ஆஃபரிங்கா அவங்க தரப்போறாங்க. அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ IPO டீடைல்ஸ் வந்தாதான் அதோட வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். அடுத்து ரூபா வந்து திரும்ப 90 ரூபாய் தாண்டி 90.14 அப்படிங்கிற ரேஞ்சில போயிடுச்சு. RBI வந்து நிறைய வந்து மூவ்மெண்ட் பண்ணி தான் வந்து ரூபாயை இந்த 90க்கும் உள்ள வந்து வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ இந்த டாரிஃப் ரிலேட்டட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ரூபா மேல பிரஷர் அதிகமாகி ரூபா வந்து 90 ரூபாயை கிராஸ் பண்ணி வந்து போயிட்டு இருக்கு. அடுத்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு சில அப்டேட் இருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, அந்த வெனிசுலா மேல இருக்கிற அந்த ட்ரம்போட அதிகாரம். சோ இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க வெனிசுலால வந்து லாங் டேர்மா வந்து ரூல் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வெனிசுலால இருக்கிற அந்த ஆயில் ரிசர்வ்ஸ் வந்து அமெரிக்கா தான் கண்ட்ரோல் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சோ ஒரு பக்கம் ரஷ்யா கிட்ட யாரும் ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. வெனிசுலால இருந்து ஆயில் எடுத்து இவரே எல்லாருக்கும் சேல் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ரிலேட்டடான இன்னொரு அப்டேட் வந்து அமெரிக்கா நடந்திருக்கு. என்ன அப்படின்னா அமெரிக்க பாராளுமன்றமான செனட் வந்து ட்ரம்ப்புக்கு மிலிட்டரி பவரை கூட யூஸ் பண்றதுக்கான பவர் இருக்கு வெனிசுலா மேல அப்படிங்கிற மாதிரி ஃபேவரா ஓட் பண்ணிருக்காங்க. 52-47 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இது ஒரு ஃபேவரபிள் ஓட்டா இருக்கு. ஸோ வெனிசுலால அமெரிக்கா தான் இருக்க போகுது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு. அடுத்து அமெரிக்கன் மார்க்கெட்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூகுள் ஷேர் வந்து பயங்கரமா வந்து பிரஷர்ல இருந்தது. $160 கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க கூகுள் இங்க ஜெமினி வந்து ஏஐ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்திருக்கு. அவங்களோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. அதனால அவங்க அமெரிக்காலேயே லிஸ்ட் ஆயிருக்க கம்பெனிஸ்ல 2வது பெரிய கம்பெனியா வந்து உருவாயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல NVIDIA இருக்கு. ஸோ செகண்ட் பிளேஸ்ல ஆப்பிள் இருந்தது. இப்போ ஆப்பிள வந்து 3வது இடத்துக்கு தள்ளிட்டு கூகுள் வந்து 2வது இடத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்கா வந்து இந்த டாரிஃப் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அவங்களோட ட்ரேட் கேப் அப்படிங்கிறது வந்து நேரோ ஆயிருக்கு. ஸோ இம்போர்ட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்து இந்த டேட்டா வந்து நமக்கு தெரியுது. அடுத்து ட்ரம்ப் வந்து இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா அமெரிக்கா ஒரு 66 குளோபல் லெவல் பாடிஸ் அப்புறம் UN என்டிட்டிஸ்ல இருந்து வெளியே வர போறோம். அதுல வந்து நாங்க இனிமே பார்ட்டிசிபேட் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் காரணமா என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே நாங்க தான் ஃபண்ட் பண்றோம். எங்க பணத்தை வாங்கி அவங்க வேற கண்ட்ரிஸோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ அதனால நாங்க அங்க இருந்து நாங்க வெளியே வர போறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்டை வந்து குறைக்கிறதுக்கு இந்தியா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப வெனிசுலால இருந்து வர க்ரூட் அப்படிங்கிறது அந்த ரஷ்யன் ஆயில் டிபெண்டன்சியை வந்து குறைக்கிறதுக்கு இந்தியாவுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ரிலையன்ஸ்மே வந்து இப்ப என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நாங்களுமே வெனிசுலால இருந்து ஆயிலை வந்து இம்போர்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து போயிங்ல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. போயிங்கோட 2025ல வந்து புது CEO வந்திருந்தாரு. சோ அவர் வந்து நாங்க கம்பெனில ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்ப 2026லயும் அந்த டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி வந்து தொடர்ந்து நடக்க போகுது. நாங்க மோர் ஒர்க் வந்து அந்த கம்பெனில பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல போயிங்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இருக்கு. அவங்களோட ஒன் ஆஃப் தி கஸ்டமரான அலாஸ்கா ஏர் குரூப் வந்து இதுவரைக்கும் வரலாறுல இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஏரோப்ளேன் ஆர்டர் வந்து போயிங்க்கு கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதோட லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி ரிசர்ச் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.